நண்பர்களே, அதாவது நம்ம சாப்பிட போறோம். அதாவது யார் யார் டிப்பன்ல என்ன இருக்குன்னு பாக்க போறோம். வாங்க. சின்ன தம்பினா ஃபர்ஸ்ட் தொயிலு, அடுத்தல எலுமிச்சை ஊறுகாய், அடுத்தல கஞ்சி, அடுத்தல கயிறது என்னது முருங்கைக்காய், அடுத்தல வேற என்னது வேற கருவாடா சிவா, என்னது கஞ்சி மட்டும் இருக்கு. வேற தயிர் வச்சிருக்கான், ஊறுகாய் வச்சிருக்கான். சுரேஷனே 2 ரவுண்ட் கஞ்சி, 3 நேரம் கஞ்சி. சரி பாத்துக்கிடுங்க, நம்ம சாப்பிட போறோம். வாங்க எல்லாரும் சாப்பிட வந்துருங்க நண்பர்களே. ஏன் சாப்பாடு இருந்தா இருக்கு, அது வந்து என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு தயிர் தான் இருக்கும். நான் பாத்துருவோம். மட்டன் அது வரணும். என்னது இருக்கு, வெறும் கஞ்சி. இதுல என்னது இருக்கிற மாதிரி அவ்வளவுதான். தயிர் இருக்கு, சிக்கன், சோயாபீன்ஸ் சாப்பிட போறோம். அவ்வளவுதான். உப்பு வெங்காயம் இவ்வளவுதான் இருக்கு. சரி சரி, எல்லாரும் சாப்பிட வந்துருங்க. வாங்க வாங்க. ஏன்னா இந்த கையில 2 கொடி மாதிரி பிடிங்க வச்சுக்க. ஏற்கனவே இது கொடி இல்ல, இது வந்து மருந்து. என்ன மருந்து? இது வந்து பேர் வந்து முடக்கத்தான் கீரை. முடக்கு அத்தான் கீரை. அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட கடினமான உழைப்பு செய்ததுனால நம்ம உடம்பு பயங்கரமா வலிக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா, இந்த கீரையை வந்து நல்லா சட்டியில வச்சு கறி வச்சு சாப்பிடலாம். இதை அவிச்சு சாறு குடிக்கலாம். சாறு குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க டயர்ட் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. மிளகு, சீரகம் இது சாத்தாலே போதும். உடம்பு சோர்வா இருக்கும் போது இந்த கீரையை நம்ம வேலை செய்யற இடங்கள்லயே கிடக்கும். இதுல இந்த பிடுங்கி எடுத்து கொண்டு போய் அப்படியே இதை அவிச்சு சாறு எடுத்து வெறும் வயிற்றுல காலையில ஈவினிங் டைத்துல குடிச்சா போதும். குடிச்சாச்சு அப்படின்னா ஜம்முன்னு இருக்கும். காலையில வேலை செய்யறதுக்கு தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். சரி உற்சாகமா இருக்கும். அவ்வளவு ஒரு உற்சாகமான பானம் இது. இந்த மாதிரி தான் சுட்டி மடக்கி கட்டிடுவோம். கட்டி சட்டி உள்ள இப்படி வச்சிருவோம். அதுக்கு மேல மிளகு சீரகங்கள்லாம் அள்ளி போட்டு வெந்நீர நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அதெல்லாம் அப்படியே வடிகட்டி குடிச்சிடும். ரொம்ப அற்புதமான ஒரு பானம் இது. வந்து இதுக்கு பேரு முடக்கத்தான் கீரை. ஆமா, அது கொடி மாதிரி பரவி கிடக்கும், அப்படி விரிஞ்சு கிடக்கும். இந்த கீரை வந்து கிடைக்கும் எல்லா இடங்கள்லயும், 10 காடுகள்ல. எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா அப்படின்னா இது காசு கொடுத்து வாங்கணும், ரொம்ப ரேட் ஆகும். நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இது இயற்கை சார்ந்த பகுதியில கிடைக்கிறதுனால மரம், செடி, கொடிகள் எல்லாம் கலந்து சாப்பிடுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. மருந்து கிடைக்காத மருந்து. ஓகே, தேங்க்யூ பாய். இதை நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா இந்த வயல்ல வந்து மத்த இடத்துல காஞ்சி கிடக்கு, இந்த இடத்துல மட்டும் ஓட மாதிரி தண்ணி கிடக்கு. இது வந்து ஓட இல்ல, இது வந்து ஊத்தாங்காலு அப்படின்னா, அதாவது என்னன்னா இந்த வயல்ல வந்து கிடக்குற தண்ணி எல்லாமே இவ்வளவு ஆழமா தோண்டி எடுத்துருவோம். சரி, இந்த ஓடையை தோண்டி எடுத்தாச்சுன்னா இந்த மொத்த தண்ணி வடிஞ்சு இந்த கடைக்கு வந்துடும். வெளியே வயல விட்டு வெளியே போயிடும். சரி, போயிட்டு இதனோட பெனிஃபிட் லாபம் என்ன அப்படின்னா, மொத்த வயல்ல கிடக்க தண்ணியில வடியல அப்படின்னா வாழை உட்காந்துரும். மூடு அழுவி அப்படியே உட்காந்து வாழை சருவடிச்சு வாழை மேல வராம நின்றும். வாழை வளரணும் அப்படின்னா தேவையான தண்ணி இருக்கணும், காயணும். அதாவது காஞ்சி தண்ணி பாஞ்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். மொத்தம் தண்ணியாலே கிடந்துச்சு அப்படின்னா வாழை வளராம போயிடும். கண்ணு வேகமா வளராது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, கால் எடுத்து விட்டாச்சு அப்படின்னா மொத்த தண்ணி இது வழியா வடிஞ்சு வெளியே போயிட்டுனா வாழை வளர்ந்துகிட்டே இருக்கும், தண்ணி நிக்காது. உள்ள நிக்கும் போது மூட்டுல நின்னா நம்ம வாழை வளராது, அந்த கால் போட்டிருக்கு. நம்ம உங்க வயல்கள்ல வந்து தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இது போல ஊத்தாங்கால ஆழமா எடுத்து விட்டு அப்படின்னா தண்ணி வெளியே போயிடும், வாழை வளர்ந்துரும். வாழை போட்டிருக்க இடத்துல தண்ணி கிடந்துச்சு அப்படின்னா இது மாதிரியான கால அமைப்பு செஞ்சு விடுங்க. நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வாழை ஏன் வளரல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி எடுக்கிற வயல்ல கால் எடுக்கல அப்படின்னா வாழை வளராம நிக்கும். அதனால அப்படி ஒரு தெரியாத தெரிஞ்சுடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாத மக்கள் தெரிஞ்சுடுங்க. விவசாயங்களை தெளிவா செய்யுங்க.